இந்த கப் அளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா மைதா மாவு, அதுக்கப்புறம் இந்த கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு வச்சுருக்கேன் கப் கேக் செய்யறதுக்காக. சேம் இதே கப்பில் கார்ன்ஃப்ளவர் மாவு வைக்கிட்டேன், சாரி கொக்கோ பவுடர் வைக்கிட்டேன். இதில் பாதி அப்படி. உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் வேண்டாம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் ஊற்றிக்கலாம். நல்லா ஜெலிச்சிட்டு அவங்க காமிக்கிறேன். எதுக்கு ஜெலிக்கிற பாருங்க, இது மாதிரி கட்டி கட்டியாக இருக்கலாம் நமக்கு வெளியே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் இருக்குல்ல, சுகரை நல்லா அரைச்சி பவுடராக்கி இதில் போடலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த கேக்கு ஃபுல்லாக தேவையான சுகர் எடுத்துக்கிறேன். இந்த சுகரை இதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எப்படி போக போது பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சோடா பவுடர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதே சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு எக் எடுத்துக்கேன், வடித்து ஊற்றிக்கலாம். அவ்வளோ மில்க்கு கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி சுகர் பவுடர் நம்ம பண்ணி வச்சதால இதில் இதை ஆட் பண்ணிக்கலாம். பீட் இருந்தால் நீங்கள் பீட்டை வச்சு பண்ணிக்கலாம், விஸ்க்கு தான் மிக்ஸ் வச்சு மிக்ஸ் பண்ணலாம். அப்படி எதுவுமே இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, மட்டும் நல்லா நம்ம சும்மா டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கணும். நம்ம அந்த பவுடர்லாம் செஞ்சு வச்சுட்டோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா இந்த லிக்விட் மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்ல ஒரு சாஃப்ட் டேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது எந்த மாதிரி கெட்டி கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எந்த கட்டியும் இல்லாமல் சூப்பராக நம்ம இந்த மாதிரி ஒரே டேரக்ஷனில் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஒரு சாஃப்டாக கிட்டோம். இந்த கப்பில் இதுக்கு ஆஃப் ரொம்ப ஆஃப் ஆகட்டும். ஏன்னா பேக் பண்ணியிருக்கும் போது நம்மளுக்கு அதை பொங்கி வந்துடும்ல, சாஃப்டாக தான். இதை சாக்கோ சிப்ஸ் போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை நச்சு துணி போட்டுக்கலாம் போட்டுக்கலாம். வேலை பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நட்ஸும் அதுக்கப்புறம் சுகர் பவுடரும் கொஞ்சம் வேலை போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் இது அதெல்லாம் ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த கப் கேக்ஸை வச்சிடலாம். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி கடாய் வச்சு எடுத்துடலாம். இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளேமில் வைக்கவே கூடாது, எப்போவுமே லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். பொறுமையாக வைக்கணும். இது வெயிட் பண்ணி நான் காமிக்கிறேன். நம்ம செஞ்ச கப் கேக் ரொம்ப சூப்பராக இருக்கு. நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணுங்க. பாய்.